ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கிளினிக் வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாருமே யூஸ்வலாக கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நாங்கள் ட்ராவல் டைமில் இருந்தால் என்ன சாப்பிடலாம், இல்லைன்னா ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட் போனால் என்ன சாப்பிடலாம், கீட்டோ டயட்ல இருந்து வெளியே வராமலே என்ன மாதிரி சாப்பிடலாங்கிறது தான் அவங்களோட முக்கியமான கேள்வி. அதுக்கான பதில தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் தரப்போகிறேன். உங்களோட நம்பர் ஆஃப் டேஸ் ட்ராவலை பொறுத்து நீங்கள் உங்களோட டயட்டை பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட்டர் காஃபி நமக்கு கான்ஸ்டன்டான எனர்ஜி கொடுக்கும். ஸோ இந்த பட்டர் காஃபியை நீங்கள் சுகர் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ்க்கு இது கெடாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்டு நட்ஸ். நீங்கள் வெளியே போகும்போது நட்ஸை ஃப்ரை பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிடுங்க. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களோட மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன நட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னா, பாதாம் எடுத்துக்கலாம், கேஷ்யூ எடுத்துக்கலாம், வால்நட்ஸ் எடுத்துக்கலாம். பட் கேஷ்யூ ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க, லிமிட்டாக எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம். குக்கும்பரை ஸ்லைஸ் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதுவும் உங்களோட ட்ராவலுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா என்ன சாப்பிடலாம்? நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் சூப் ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணுங்கள். மஷ்ரூம் க்ரீமி சூப், ஸ்பினாச் க்ரீமி சூப், வெஜிடபிள் க்ரீமி சூப், இல்லைன்னா டொமேட்டோ சூப் சூஸ் பண்ணுங்க. அது இல்லாமல் காலிஃப்ளவர் ஃப்ரை கூட நீங்கள் மயோனிஸ் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கன் க்ரீமி சூப் இல்லைன்னா மட்டன் க்ரீமி சூப் சூஸ் பண்ணிக்கோங்க. இது போக எக்கு எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். தென் பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் பட்டர் மசாலா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக ஃப்ரைடு ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணுங்கள். தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், பார்பிக்யூ இதெல்லாம் மயோனிஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பசியையும் கண்ட்ரோல் பண்ணி டயட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது போக கிரீன் டீ எப்போ வேணாலும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.